அநேக உள்ளங்களோடு இன்னைக்கு பேசணும்னு நினைச்சது இப்ப நான் பேச போறேன். ஆமென். இதுவரைக்கும் ஆவியானவர் சில உள்ளங்களுக்காக சில வார்த்தைகளை, ஆமென், இப்ப பேச போறது அவர் கொடுத்தது தான். அவர் பேசுறாரு. ஆமென். வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நீங்க நிக்கிறது சமுத்திரத்துக்கு முன்னாடின்னு தெரியும். ஆனா அவர் எதை பார்ப்பாருன்னா, நீ கையில எதை பிடிச்சிட்டு இருக்கிற வார்த்தைய இப்படியே நீட்டிட்டு இப்படியே நிக்கிறான், இப்படியே நிக்கிறான், இப்படி நிக்கிறான், இப்படி நிக்கிறான். நீ இப்படி நிக்கின மோசைக்கு கொஞ்சம் கை வலிச்சது. ஆனா இப்படி நின்ன மோசைக்கு கை வலிக்க விட மாட்டார். ஏன்னா மோசே, நீ என்ன நம்பி இந்த வார்த்தையை நீட்டிட்ட பாரு, உன் கை வலிக்கிறதுக்குள்ள அந்த காற்றை நான் அனுப்புறேன். இப்படி நின்ன மோசைக்கு ஏன் கை வலிச்சுனா, கொஞ்ச நேரம் கூட நில்லு, என்ன அவசரம் உனக்கு? ஆமென். ரேமா, கொஞ்ச நேரம் கூட நில்லு, என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நேரம் கூட வலிக்குப்பா, நில்லு, என்ன அவசரம் உனக்கு? நில்லு. வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கிட்ட அப்பம் இருக்கு, தட்டுறான், எழும்பி கொடுக்கல, இப்ப தர முடியாது போ. அவன் தட்டிட்டே இருக்கிறான், இப்ப தர முடியாது, தட்டிட்டே இருக்கிறான். நீ தட்டுறது அவருக்கு பிடிச்சிருக்கு, ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ அவர் முன்னாடி இப்படி நிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனா உனக்கு ஒரு சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கோ. நீ அதே கோலை எடுத்து ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடியோ ஒரு கண்மலைக்கு முன்னாடியோ நீ நீட்டினால் உனக்காக கிரியை நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சத்தியம் இதுல இருக்கு. அவருக்கு முன்னாடி கோலை நிறைய நேரம் பிடிச்சிட்டு நிக்கிறவன் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிறைய நேரம் பிடிச்சிட்டு நிக்க வேண்டி வராது. நம்ம பிரச்சனை என்னன்னா, அங்க நிக்க மாட்டேங்கிறோம், அதனால இங்க நிறைய நேரம். ஆமென். உறுதிமொழி எடுக்கிறேன். ஹல்லேலூயா. அங்க நிறைய நேரம். ஆமென். ஆண்டவரே, வலிக்கிற அளவுக்கு கண்மல் நான் கோலை பிடிச்சு நிக்கிறேன், கை கீழே போகுது, கை கீழே போகுது. உடனே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல, ஆரோனையும் ஊரையும் பக்கத்துல விட்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது வாசித்து அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது சத்தமா சொல்லுங்க. பலத்த காற்று, வாசிங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சடுதியாய், சடுதியாய், சடுதியாய். ஆமென். ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஆமென். சடுதியாய். ஆவியானவர் அவர் அசைவாடுகிறவர் என்று ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம். ஆனா அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு தொடங்கிட்டார்னா எப்படி செய்வார் தெரியுமா? சடுதியாய், சடுதியாய். ஹல்லேலூயா. சடுதியாய் செய்வார். பெந்தெக்கோஸ்தே நாள்ல தான் வருவேன் ஆண்டவர் சொல்லல. இவங்க வழக்கம் போல வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க, வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க, வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க. அதே போல ஒரு நாள் வந்தாங்க. அப்பொழுது சடுதியாய், தெய்வீக தொடுதல் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சடுதியாய், சடுதியாய். அந்த சடுதியில் இந்த காரியம் நடந்ததும் அடுத்த வசனத்துல பார்க்கிற 3வது வசனத்துல, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கலக்கம் வருது, ஆச்சரியம் வருது. ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது சூழ்ந்திருக்கிறவர்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள். இது என் மேல ஆவியானவர் இறங்கினார், வந்தார், இருந்தார். ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிறைவுக்காக தான் நம்ம கேட்கணும். சடுதியாய் சூழ்ந்திருக்கிறவர்கள்
அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது 3000 பேர், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும். அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. மேல் வீட்டில் இருந்தது வெறும் 120 பேர். மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ பண்டிகை நாட்களில் எவ்வளவு சத்தம் எழுமோ, அது நடுவில் இந்த 120 பேருடைய சத்தம் அவர்களை இழுத்திருக்கிறது என்றால் அது மாம்சத்தில் வெளிப்பட்டது அல்ல, சடுதியில் நடந்தது. சடுதியில நடந்தது, சடுதியில. அதனாலதான் ஒரு தேவ புள்ள காத்திருக்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் போகாத தரித்திருந்தார். தரித்திரு. இன்னைக்கு கொஞ்சம், இன்னைக்கு பேதுருவை நிரப்போம். இன்னைக்கு பேதுரு, யோவான், யாக்கோபு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த கூட்டத்தில் நம்ம ஆளு உண்டு. யாருன்னா தோமா. அவர் இயேசு கூட இருக்கும் போதே வாங்க கூட போய் சாவோன்னு சொன்ன ஆளு. இயேசு உயிர் தெழுந்த போது அந்த கை வரல. ஆண்டவர் சரியான ஆளை தான் நமக்கு அனுப்பி இருக்கிறார். இவன் பேதுரு ஜெபம் நடத்தும் போது ஒருவேளை முதல் நாள் 2 நாள்ல சொல்லியிருப்பார், என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவர் தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரு. ஒரு மனப்பட்டு இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நேற்று மாதிரி தான் இன்னைக்கும், நேற்று போலதான் இன்றும். சடுதியில அவர் செய்ய துவங்கிறதுக்கு வரதாங்க டைம். செய்ய தொடங்கிட்டாருன்னா ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே இருப்பார். ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார், அசைவாடிக்கொண்டே இருந்தார், அசைவாடிக்கொண்டே இருந்தார், அசைவாடிக்கொண்டே இருந்தார். ஆழத்தில் இருந்த இருள் நினைச்சிருக்கோம், அவர் அப்படியே அசைவாடிட்டே இருப்பார். அவர் அப்படியே அசைவாடிட்டே இருப்பார். நம்ம அப்படியே இருந்துட்டே இருக்கலாம். செய்ய ஆரம்பிச்சார் பாருங்க. முதல் நாள் முடிஞ்சு, 2ஆம் நாள் முடிஞ்சு, 3ஆம் நாள் முடிஞ்சு, 4ஆம் நாள் முடிஞ்சு, 5ஆம் நாள் முடிஞ்சு, 6ஆம் நாள் முடிஞ்சு, வெறுமையை மாற்றிட்டார், ஒழுங்கின்மையை மாற்றிட்டார். ஆண்டவர் அசைவாடுகிறவர். அவர் செய்ய துவங்கினா சடுதியிலே செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு சடுதியில ஒரு காற்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5-6 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது அவன் மேல் பலமா இறங்கினதினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும் எப்பொழுது இறங்கணும்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போ இறங்கணும்னு அப்பாவுக்கு தெரியும், எப்போ இறங்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. சிங்கம் வந்த பிறகு இறங்குனா அது வேற. ஆனா சிங்கம் இதுக்கு மேல, சிங்கம் வந்தது, சிங்கம் வந்தது அப்பொழுது ஆமென் பலமாய் பலமாய் ஆவியானவர். பாருங்க, சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் இருக்கு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்துல, அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆனா சிம்சோனை குறித்து சொல்லும் போது சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய். ஏன்? 2 பேர் இருக்கிற இடத்தை பாருங்க. இப்போ சாமுவேல் இருக்கிற இடத்துல தாவீது இருக்கிறான், சபை நடுவில் இருக்கிறான். சிம்சோன் பிரச்சனை நடுவில் இருக்கிறான். எங்க இறங்கணும், எங்க எப்படி இறங்கணும் என்பது ஆவியானவர் அறிவார். இங்க என்ன பலமாய்னா, எப்படிப்பட்ட பலம்னா, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போடுகிற அளவுக்கு பலம். பலம். ஆமென். சில சூழ்நிலையில சிலர் பார்க்குறாங்க, என்னால் ஆட்டுக்குட்டியே கிழிக்க முடியாது, எனக்கு இப்படி கிழிக்கிறான் தெரியும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. சடுதியில இந்த பலவீனெல்லாம் சடுதியில மாறும். ஒவ்வொன்றையும் நம்ம விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறோம். ஆமென்.
என் பலவீனங்கள் எல்லாம் எனக்கு தேவன் ஒரு பலன் தர போகிறார். சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் தருவார், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்வார். ஆனா சிலர் வாழ்க்கையில எதுவுமே செய்யாம காத்திருக்க வைக்கிறார்னா சடுதியில. நாகமான 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லும் போது நாகமான் நினைத்திருப்பான், முதலாவது முங்கி எழும்பும் போது கைகளில் சுத்தம், இரண்டாவது முங்கி எழும்பும் போது கால்களில் சுத்தம், மூன்றாவது முங்கி எழும்பும் போது தலையில, இப்படி 7வது தடவை மொத்தமா. ஆண்டவர் அப்படியும் செய்வார். ஆனா ஆண்டவர் நாகமானுக்கு செஞ்சது அப்படி அல்ல. 6 தடவை முங்கி எழும்புகிறான், அப்படியே தான் இருக்கிறது. ஒருவேளை நினைச்சிருப்பான், இப்ப 7வதோட முங்க போகிறோம். உள்ள முங்கி எழும்புறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தாங்க இருக்கும். உள்ள போய் முங்கி காத்திருப்பு கூட்டம் நடத்திட்டு மேல வரல. சிலர்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது உடனே உயிர் தள்ளுவாங்க. அப்படி முக்கிறதுக்குள்ள துள்ளி குதித்து, சிலர் எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது மாதிரி அப்படி நீங்களும் ஒரு வாட்டி கூட வாங்க. தண்ணீருக்குள்ள மூழ்கி எவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் தடவை முங்கும் போது கொஞ்சம் நல்ல பிரீத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம், செகண்ட் டைமும் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கலாம், தேர்ட் டைமும் இருக்கலாம், ஃபோர்த் டைம் இருக்கலாம், தளர்ந்துரும். முதல் தடவை கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு இப்படி உள்ள இப்படி பார்த்துட்டு எழுப்பி திருப்பி போய், என்ன மனுஷனப்பா, திருப்பியும் போய் ஒவ்வொரு தடவை எழும்பும் போது அவன் வீட்டுக்கு போலான் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், வந்ததுதான் வந்தோம். முங்கி ஒவ்வொரு தடவை எழும்பும்போது இரு வாரேன், இரு 5 6 7 தடவை முங்கும் போது ஆண்டவரே, அந்த வேலைக்காரன் சொல்லிப்போம், வெளியே வந்துடா, வர வேண்டாம், வெளியே வந்தா என்ன முக்கிடுவான். 7 தடவை முங்கி எழும்பும் போது இந்த கிரியையை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவர். நம்புறவங்க நல்ல சடுதியில, ஜீசஸ் சடுதியில என் வாழ்க்கையில சில காரியத்தை சடுதியில செய்ய போகிறார். சில காரியங்களை சடுதியில, சில மாற்றங்களை சடுதியில. ஜீசஸ் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 25 26 வசனங்களிலே, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். ஒரு விஷயம் கூட 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். ஏன் திடீர்னு நடுராத்திரியில துதிக்கிறாங்க? திடீர்னு இல்லப்பா, இது அவர்களுடைய வழக்கம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே உட்கார்ந்து வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, எங்க போனாலும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை பார்ப்பாங்க. இந்த பவுல்களும் பெர்மனண்டா ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. ஒவ்வொரு இடத்துல எங்க போனாலும் இது வழக்கம் இருக்கு. வழக்கம் ஜெயில போட்டாலும் அதே மாதிரி தான் ஜெபம் பண்றாரு. சில சொல்லுவாங்க, நீ ஜெர்மனி தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற. ஜெர்மனி ஒரு சகோதரர்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னதுனால எனக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணாலே பிரச்சனை, ஜெபம் பண்ணாலே வீட்டில் பிசாசு போராடுறான். அதனால ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன், இனி ஜெபமே. ஆமென், ஹல்லேலூயா. இது இவங்க வழக்கம். என்ன பவுலே, நீங்க ஜெபம் பண்ணி இப்ப எங்க இருக்கிறீங்க பாருங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு நற்கிரியை தொடங்கினா செஞ்சுட்டே இருங்க. சூழ்நிலை ரொம்ப டைட் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, சடுதியில ஒண்ணு நடக்க போகுது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் பகலில் வேறொன்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா இவங்களை சும்மா கட்டி வைக்கல, அடித்து. அதுக்கு முந்திர வசனத்தில் இருக்கிறது, வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி 23வது வசனத்தில்
அவர்களை அநேக அடிச்சவன் டயர்டான பிறகு, அடிச்சு டயர்டானதுக்கு அப்புறம், அப்ப அடிக்கும் போதெல்லாம் மாம்சம் பலவீனம் அல்லவா, எவ்வளவு கத்தி இருப்பாங்க, எவ்வளவு கதறி இருப்பாங்க. ஒரு முள்ளு குத்துனாலே அம்மா அப்படின்னு நம்ம கத்துவோம்ல, என்ன அடி அவங்கள. அவர்களுடைய அலறலின் சத்தம், கதறலின் சத்தத்தை இந்த ஜெயில இருக்கிறவங்க பகல் ஃபுல்லா கேட்டாங்க. பகல்ல அவங்களால துதிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு வேதனை, அவ்வளவு அடி. ஆனா நைட்டு எல்லாரும் தூங்க போற நேரம், சிறைச்சாலை காக்கிறவனும் பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ இவங்க வழக்கம் போல, இப்போ இவங்களுக்கு கை தட்ட முடியாது, இப்போ இவங்களுக்கு முழங்கால் போட முடியாது. கொஞ்சம் பலன் இருக்கு, நீ கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக. அதுதான் இங்க நடக்குது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் திறந்த வாசலை நல்ல கைகளை தட்டி சடுதியிலே ரீமாமலரே சஞ்சனலரே. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய இந்த மக்கதோனியாவுக்கா இங்கதான் நான் வர சொல்லு, மக்கதோனியாவுக்கு வர்றாங்க. மக்கதோனியாவில் எனக்கு ஒரு வேவ் ஓப்பன் ஆகுன்னு பார்த்தா இங்க கொண்டு வந்து என்ன அடைச்சி போட்டீங்களா ஆண்டவரே. ஆனாலும் நடுராத்திரியில ஆமென் ஆண்டவரே, இவங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போக, ஆமென் 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார், பிளாக் பண்றார். பித்தினியாவுக்கு போறது பவுலுடைய பிளான், ஆண்டவர் தடுத்துட்டு மக்கதோனியாவுக்கு கொண்டு வரார். அன்னைக்கு நைட்டு அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தின் மூலம் புரிஞ்சுக்கிட்டான் கர்த்தர் இங்க தான் கொண்டு போறார். அங்க கொண்டு போய் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. லீதியாளுடைய இருதயத்தை கத்து திறக்க, லீதியாள் அவள் வீட்டை ஊழியத்துக்காய் திறந்து கொடுக்க ஆரம்பம் சூப்பரா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மொத்தத்துல லாக், மொத்தத்துல ஆமென். ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஒழுங்கா பித்தினியாவுக்கு போயிருப்பேன், என்னை தடுத்து இங்க கொண்டு வந்து ஆரம்பத்தை நல்லா காட்டிட்டு இப்படி லாக் பண்ண வச்சிட்டீங்களே. கடந்த நாள்ல ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஃபேமிலி வந்து அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப வேதனையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. மாத்திட்டு அங்கிருந்து ட்ரை பண்றாங்க, இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இனி அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன்லாம் போட்டாங்க. போட்டு ஓகே ஆகி பிள்ளை 10th ஏதோ படிக்கிறான் போல. போகும்போது திருப்பி ஆர்டர் வருது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு. அவங்க வந்து என்ன செய்யன்னு தெரியல, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறாங்க. பிள்ளை வந்து 10th படிக்கிறான், என்ன செய்யணும்? லாக்காக இருக்கணும். பிள்ளைக்கு படிப்பு பாதிக்கும், நான் இருந்தா எனக்கு வேலை பாதிக்கும். என்ன செய்யணும்னு தெரியல. இந்த சிறை இருப்பின் அனுபவம், இந்த கொஞ்சம் பகல் ஃபுல்லா அழுக அநேக அடிகளை அடித்த பின்பு போயிட்டாங்க. சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி வலி நடுவில் அப்படியே கண்ணை திறந்திருப்பார் பவுல். சீலாவை அப்படி தட்டியிருப்பார், எழும்பி உட்கார்ந்து. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே. ஒரு அலமரக பாபா சதனலரா. முன் சென்றாரே முன் சென்றாரே. இந்த கடினமான சூழ்நிலையிலும் என்னை நடத்தி சரபலரா ரிபலரா சேரபலரா தனரே என்னை சேகலபரோ ரிமம்ரா ஹந்தரலரா. சில கம்ஃபர்ட் சோன்ல இருந்து நீ பண்ற ஜெபத்துக்கு கிடைக்கிற பதிலை விட சில சிறையிருப்பில் இருந்து சில வலியின் நடுவில் இருந்து நீ நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய உத்தரவு சடுதியா இருக்கும். கர்த்தருடைய செய்கை சடுதியா இருக்கும். சடுதியிலே ஏங்க பகல ஃபுல்லா அழுதுட்டு கதறாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆமென். நான் கிறிஸ்தவன் அதனால என்ன வலிக்காத இல்ல. இயேசுவே கத்தினார்ல, என் தேவனே என் தேவனே ஏனை கைவிட்டீர் என்று. வலிக்குங்க. ஆமென். ஏற்கனவே அந்த மனுஷன் அவ்வளோ பலவீனம் சரீரத்தில். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க பவுலுக்கு ஒரு சைடு ஸ்ட்ரோக் இருந்திருக்க வாய்ப்பு. இன்னொன்னு பவுலே சொல்றாரு, நான் கேட்டிருந்தேன் நீங்க உங்க கண்ணையே பிடுங்கி கொடுத்துருப்பீங்க. அவருக்கு இந்த சரியான பார்வை, கூச்ச பார்வை. ஒரு விசை அவர் பேசும்போது ஒருத்தன் அடிக்கிறான் பவுல. அடிச்சுட்டு பிரதான ஆசிரியர் முன்னாடி இப்படியா பேசுறேன். பவுல் சொல்லுவார், எனக்கு அது தெரியல அது பிரதான ஆசாரியன். ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு தெரியுது, எனக்கு பிரதான ஆசாரியன் தெரியல. இன்னொன்று அவரே சொல்றாரு, பேச்சில் நான் வீக்கு, என் எழுத்து தான் ஹெவியாக இருக்கு, நான் பெரிய பேச்சு சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. அதனால தான் பவுல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவாங்க, அவர் நினைச்சதெல்லாம் இன்னொரு ஆளை வச்சு சொல்ல வைக்கிறதுக்கு. அவ்வளோ பலவீனம். அது போக இயேசு கிறிஸ்து மேல் விழுந்த சாட்டை அடி மாதிரி இவருக்கு 5 தடவை. எத்தனை நாள் குளிரில் போட்டுக்க போர்வை இல்லாம எத்தனை எத்தனை அது நடுவில் இந்த மனுஷனை போட்டு என்ன பாடு. ஆமே ஆமே. அவர் எழும்பி இருந்து துதிக்கிறார் துதிக்கிறார். அதாவது சில சூழ்நிலையில நாம சொல்லுகிற ஒரு ஸ்தோத்திரம் முதல்ல சிறைச்சாலை அசைக்கல, முதல்ல பரலோகத்தை அசைச்சு. இதுக்கு மேல என் பிள்ளைக்கு செய்யாம இருக்க முடியாது, இதுக்கு மேல என் பிள்ளைக்காக இறங்காம இருக்க முடியாது, இதுக்கு மேலையும் சாட்டதியிலே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நடக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவரை துதியுங்கள். சடுதியிலே சம்பவிக்கும். சிறைச்சாலையில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். என்ன நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு பட்டும் திருந்தலையா? ஆமே. அப்படி கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்கள் காண சடுதியிலே. ஆமே. இவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருடைய. அப்படின்னா உன்னை ரொம்ப கடினமான பாதையில கொண்டு போறாருன்னா உனக்கு ஒரு விடுதலை தருவதற்கல்ல, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில இப்பொழுதே உன் கட்டுகளை அவிழ்க்க இந்த பாதை அல்ல, உன் கட்டுகளை மாத்திரமல்ல, எல்லாருடைய ஒரு பெரிய கூட்டத்தினுடைய சிறையிருப்பில் இருக்கிற எல்லாருடைய ஒரு மக்கதோனியாவுக்கு கொண்டு போனதுக்கு நோக்கம் உண்டு. நீ விரும்பினது பிஜினியா, தடுத்து மக்கதோனியாவுக்கு கொண்டு போனார்னா ஷாகாரா பாபா ரீபாபா லாரா. காற்று அதற்கு இஷ்டமான இடத்துக்கு. ஆமென். அதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கதவு திறந்ததும் பவுல் எழும்பி ஓடல, அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு. ஆமென். கதவு திறந்துச்சு, நான் ஓடுறேன், ஓகே. ஆனா நான் ஏன் இவ்வளவு அடி வாங்கணும், அதுக்கான ரீசன் தெரியணும். உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அங்கதான் என்ன ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய முழு குடும்பம் ரட்சிப்புகள் வருது. ஆண்டவரே,
இந்த பாதையில நடத்துவது அக்கினி நின்று அநேகரை தப்புவிக்கிறதுக்காக இருக்குமானா இந்த பாதைக்காக அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. Glory Jesus. அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை. உடஹந்தேரலரே அவர் நல்லவர். ஷரபபல சுடஹந்தரே பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் கிருபை ஜீசஸ் பாதுகாத்தாரே. ஓரலா சுடஹந்தேரே என்னை நடத்தினார், என்னை worship him. துதி சபை, துதி சபை. ஷோரலமா சுடஹந்தரே என்னை நடத்தினார். ஆமென். இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். துதிக்க துதிக்க glory, துதிக்க துதிக்க மகிமை 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 மகிமை. ஷாரா பாபா லாபா தூடா ஹந்தா ராலா ரபா பாலா ரகா தாரா பாபா என் நல்லவர். ஓ ஜீசஸ், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின தேவ மகிமை இதோ இப்பொழுது 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 எல்லா கட்டுகள் உடைகிறது, வாசல்கள் திறக்கிறது. சடுதியில 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 நல்லவரே நல்லவர். ஓ ரபாபாலரா, ஓ நல்லவர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஷரபா இயேசு நல்லவர். ஓ ரிபாபாலரா பாபா சந்தனலரா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். 2 வசனங்களை கூட சொல்லிவிட்டு ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்புங்க, ஆமென், சடுதியில சிலது செய்ய போறார். அதுக்கான டைம் வந்துட்டு, அதற்கான டைம் வந்துட்டு. ஆமென். தேசியோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததே வந்ததே. சடுதியில ஆமென் ஆமென். இதுவரை ஒன்றும் செய்யல, என்ன சொல்லுங்க, அவர் மொத்தமா செய்ய போறார். ஹல்லேலூயா. கட்டு உடைய போகுது, வாசல் திறக்க போகுது. ஹல்லேலூயா. மொத்தமா. ஹல்லேலூயா. ஒரு நாகமானுக்கு 7வது தான் செஞ்சார்னா, 7வதுன்னா மொத்தமா செய்யறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பூமியை நிரப்ப வேண்டியவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறார். ஆனா தம்முடைய சாயலாய் சமூகத்தில் நிற்க வேண்டியவனை மொத்தமா செய்கிறார். மண்ணை எடுக்கிறார், உருவாக்குறார். ஹல்லேலூயா. நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ பூமிக்குரியவள் அல்ல. அதனாலதான் மொத்தமா செய்ய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, நான் பித்தினியாவுக்கு தானே போறேன்னு சொன்னேன், நீங்க தானே என் திசைய இங்க போப்பா இங்க போப்பான்னு காட்டி கொடுத்தீங்க. ஆரம்பம் நல்லா தான் பறந்துச்சு, இப்போ நான் மொத்தம் அடைக்கப்பட்டிருக்கிறேன். வழியில நான் கத்துறது உங்களுக்கு கேட்கலையா? ஆமென். நடுராத்திரியில நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து. எந்த சிச்சுவேஷன், துதிக்கக்கூடிய சிச்சுவேஷன்லயா இருக்கிறோம்? இல்லை. ஆனா துதிங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு அதுக்கப்புறம் அவரால் இருக்க முடியல. பிடிச்சு ஒரு என் சிச்சுவேஷனை கர்த்தர் குலுக்கினாலே போதும், ஒரு ஷேக் ஒரு ஷேக். டோட்டலா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சிட்டு, எத்தனை பேர் அதுல பரியாசம் பண்ணவங்களும் இருக்கலாம், பரிதாபம் பட்டவங்களும் இருக்கலாம், ஆச்சரியப்பட்டவர்கள் இருக்கலாம். இந்த வழியிலையும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்ன மறுதலிக்கல. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மட்டும் சொல்லல, என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை, அடிக்கடி செபிக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி. அல்லேலூயா.
சில 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 மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்தை லாசரு அந்த மரித்த போது இயேசு அங்க வந்து நின்று அழுதுதும் ஜனங்கள்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். சில பள்ளத்தாக்கின் அனுபவம், தேவன் நடத்துகிற பாதை. நான் உண்மை அல்லேலூயா. குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி, ஓ குப்பையில் இயேசுவே உந்தன் கரத்தால், கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உந்தனின் அன்பின் அடையாள். என்னை நிறுத்துவீர்னு சொல்லுங்க. என்னை நீர் நிறுத்துவீர். உலகத்துக்கு முன்னாடி அழ வேண்டிய நிலைமை வந்துட்டா கர்த்தர் நிறுத்துவார். அடையாளமாய் நிறுத்துவார், அடையாளமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதன் அடையாளம் என்ன? எதற்குமே எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தேன். ஓரலம கரபமரா சந்தனலபமரா கரோ ரீகலரா ஹண்டரே ரீபமரா ஹந்தனலரோ ரீமமரே கண்மலையன். ஆமென். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு